ரயில் நிலையத்தில் கைப்பற்றப்பட்டது ஹவாலா பணமா என்ற விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், ஹவாலா பணமா என்ற சந்தேகம் எதன் அடிப்படையில் எழுந்தது? தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பணம் பிடிபட்ட விவகாரத்துல தொடர்ந்து சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. குறிப்பாக சவுகார்பேட்டையை சேர்ந்த ஜுவல்லரி உரிமையாளரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவருடைய உதவியாளர் மூலமாக 4 கோடி ரூபாய் பணம் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான ஹோட்டலில் கொடுக்கப்பட்டிருப்பதாக வந்திருக்கிறது. அவருடைய உதவியாளர் பரத்திடம் சிபிசிஐடி போலீசார் நடத்திய விசாரணையில் இந்த தகவலானது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தற்போது ரயில்வே கேண்டீனில் உரிமையாளராக இருக்கக்கூடிய ஈரோட்டை சேர்ந்த முஸ்தபா என்பவரை சிபிசிஐடி போலீசார் விசாரணைக்கு ஆஜராக சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள். குறிப்பாக மத்திய அரசு ஒப்பந்ததாரர்கள் மூலமாக இது போன்ற கோடிக்கணக்கான ரூபாய் பணம் இந்த ஜுவல்லரி கடை உரிமையாளர் போன்று பலர் ஹவாலா இடைத்தரகர்கள் மூலமாக இந்த பணம் வழங்கப்பட்டிருக்கலாம் என்ற தகவலின் அடிப்படையில் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த ஒப்பந்த பணிகள், அதாவது இந்த முஸ்தபா போன்ற ஒப்பந்த பணி மேற்கொள்ள நபர்களிடமிருந்து தேர்தல் நிதியாக பணம் பெற்று இது போன்ற சவுகார்பேட்டையில் இருக்கக்கூடிய ஜுவல்லரி உரிமையாளர் போன்று ஹவாலா இடைத்தரகர்கள் மூலமாக இந்த பணம் கொண்டு செல்லப்பட்டிருக்கலாம் என்ற அடிப்படையில சிபிசிஐடி போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்காங்க. ஏற்கனவே இந்த வழக்கில் நயினார் நாகேந்திரன், கோவர்தன், கேசவ விநாயகம், எஸ்ஆர் சேகர் உள்ளிட்ட முக்கியமான நபர்களும் விசாரணை நடத்தி வரக்கூடிய நிலையில் இந்த பணம் எப்படி வந்தது என்ற அடிப்படையில் அடுத்த கட்டமாக ஜுவல்லரி கடையுடைய உரிமையாளர், உதவியாளர், தற்போது ரயில்வே கேண்டீனுடைய உரிமையாளராக இருக்கக்கூடிய முஸ்தபா உள்ளிட்ட பலரும் விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வரப்பட்டிருக்காங்க. தமிழையா 4 கோடி ரூபாய் பணம் சிக்கியது தொடர்பாக பல்வேறு கோணங்களில் விசாரணை தீவிரப்படுத்தி இருக்கின்றன. இது குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கோகுல். ரயில் நிலையத்தில் கைப்பற்றப்பட்டது ஹவாலா பணமா என்ற விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், ஹவாலா பணமா என்ற சந்தேகம் எதன் அடிப்படையில் எழுந்தது? தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பணம் பிடிபட்ட விவகாரத்துல தொடர்ந்து சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. குறிப்பாக சவுகார்பேட்டையை சேர்ந்த ஜுவல்லரி உரிமையாளரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவருடைய உதவியாளர் மூலமாக 4 கோடி ரூபாய் பணம் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான ஹோட்டலில் கொடுக்கப்பட்டிருப்பதாக வந்திருக்கிறது. அவருடைய உதவியாளர் பரத்திடம் சிபிசிஐடி போலீசார் நடத்திய விசாரணையில் இந்த தகவலானது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தற்போது ரயில்வே கேண்டீனில் உரிமையாளராக இருக்கக்கூடிய ஈரோட்டை சேர்ந்த முஸ்தபா என்பவரை சிபிசிஐடி போலீசார் விசாரணைக்கு ஆஜராக சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள். குறிப்பாக மத்திய அரசு ஒப்பந்ததாரர்கள் மூலமாக இது போன்ற கோடிக்கணக்கான ரூபாய் பணம் இந்த ஜுவல்லரி கடை உரிமையாளர் போன்று பலர் ஹவாலா இடைத்தரகர்கள் மூலமாக இந்த பணம் வழங்கப்பட்டிருக்கலாம் என்ற தகவலின் அடிப்படையில் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த ஒப்பந்த பணிகள், அதாவது இந்த முஸ்தபா போன்ற ஒப்பந்த பணி மேற்கொள்ள நபர்களிடமிருந்து தேர்தல் நிதியாக பணம் பெற்று இது போன்ற சவுகார்பேட்டையில் இருக்கக்கூடிய ஜுவல்லரி உரிமையாளர் போன்று ஹவாலா இடைத்தரகர்கள் மூலமாக இந்த பணம் கொண்டு செல்லப்பட்டிருக்கலாம் என்ற அடிப்படையில சிபிசிஐடி போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்காங்க. ஏற்கனவே இந்த வழக்கில் நயினார் நாகேந்திரன், கோவர்தன், கேசவ விநாயகம், எஸ்ஆர் சேகர் உள்ளிட்ட முக்கியமான நபர்களும் விசாரணை நடத்தி வரக்கூடிய நிலையில் இந்த பணம் எப்படி வந்தது என்ற அடிப்படையில் அடுத்த கட்டமாக ஜுவல்லரி கடையுடைய உரிமையாளர், உதவியாளர், தற்போது ரயில்வே கேண்டீனுடைய உரிமையாளராக இருக்கக்கூடிய முஸ்தபா உள்ளிட்ட பலரும் விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வரப்பட்டிருக்காங்க. தமிழையா 4 கோடி ரூபாய் பணம் சிக்கியது தொடர்பாக பல்வேறு கோணங்களில் விசாரணை தீவிரப்படுத்தி இருக்கின்றன. இது குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கோகுல்.